காலையில் வேகமாக எழுந்திரிச்சு இட்லி தோசை சப்பாத்தி அதுக்கு ஒரு 4 சட்னி இதெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் வந்து லக்ஸரி ஆகி போச்சு. 4 சட்னி இதெல்லாம் நான் சாப்பிட்றதுக்கு நீங்க செய்யறதுக்கு கிடையாது. எப்பதான் நான் செஞ்சுட்டே இருக்கணுமா? என்னடி லாஜிக் இது? எனக்குலாம் பசிக்காது. சாரி இப்படி வாங்க தவறான செய்யலாம். அதெல்லாம் ஒரு காலத்துல மல்லு கட்டிட்டு அம்மா பின்னாடியே வந்து சொல்லுவாங்க சாப்பிட்டுட்டு போயிடு 2 இட்லி சாப்பிட்டு போயிடுன்னு. அப்பெல்லாம் திமிருதல்ல உடம்புல கொஞ்சோண்டு உடம்புல தெம்பு இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம்னா அம்மா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வயிற்றோட ஓடும். உடம்புல தெம்பு இருக்கிறப்போ தெம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியா இருப்பாருங்க. அப்பதான் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொன்ன அந்த கிரிஞ்சு பழமொழியெல்லாம் ஞாபகம் வரும். என்ன போக் பண்ற மாதிரி இருக்கேமா? நிஜமாலே உடனே தான் போக் பண்றேன். ஏன்னா நான் செஞ்ச தப்பு தானே நீங்க பண்ணிட்டு இருக்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு சீட் பால் ஒன்று பண்றோம். சீட் பால் சரியா? எல்லா சீட்ஸும் போட்டு சீட் பால்லாம் அப்படி தூக்கி போட்டா இருந்து செடி வளரும். அந்த சீட் பால் கிடையாது. களிமண்ணில் பண்ற சீட் பால் கிடையாது. ஃப்ளக்ஸ் சீட்ஸு சியா சீட்ஸு அப்புறம் எல்லா நட்ஸும் அதெல்லாம் போட்டு அருமையான ஒரு சீட் பால். இதில் 1 லட்டோ 2 லட்டோ சாப்பிட்டுட்டு ஒரு 3 to 4 hours வந்து எனர்ஜி வந்து ரீடைன் பண்ணலாம். ஸோ இது வந்து மீல் ப்ரெப் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான மீல் ப்ரெப்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட சயின்டிஃபிக் ப்ரூஃப் 4 மணி நேரம் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கணும் உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கா? டெய்லி தானே சாப்பிட்டு ஓடுறோம். இது ஆக்சுவலாக இதெல்லாம் அரைச்சு பால்லையும் வாழைப்பழமும் சேர்த்து அரைச்சு மில்க் ஷேக்காக குடிச்சிடுவோம். சீட் பால் ரெசிபியில் சாக்லேட் விச் இஸ் ஆப்ஷனல் தான். பேரிச்சம்பழமே போதும். இதில் ஆக்சுவலாக டாக்டர் போட்டதுக்கு ரீசன் வந்து என்னோட டாக்டரோட ரெக்வெஸ்ட்டு ப்ளஸ் மெக்னீஷியம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி கேள்விப்பட்டு போட்டிருக்கோம். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நிச்சயமாக எனக்கு தேங்க் பண்ணுவீங்க. காலைல இட்லி தோசை சப்பாத்தி அதெல்லாம் சாப்பிட முடியல ஆனால் வயிறு பசிச்சுட்டே இருக்குது அப்படின்னா தாராளமாக இதில் 2 உருண்டை 1 டம்ளர் பால் ஒரு பாதி வாழைப்பழம் பெரிய வாழைப்பழமாக இருந்தால் சின்ன வாழைப்பழமாக இருந்தால் 1 வாழைப்பழம் போட்டு ஒரு அழகாக ஒரு ஸ்மூதி ஒரு நல்ல ஃபுல் கிளாஸில் கடகடன்னு குடிச்சிட்டு போயிட்டே இருங்க. அதுவும் பண்ண முடியலையா இதில் ஒரு 3 எடுத்து அழகாக சின்னதாக ஒரு பாக்ஸில் போட்டு ஹேண்ட்பேக்கில் போட்டுட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு போனால் கூட போதும். ட்ரை பண்ணி பாருங்கள்.